மத்திய அமைச்சர் வராங்க. ஊர்ல கும்பத்தை கூப்பிடுவீங்க. மந்திரத்தை சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலங்களுடைய தொலைக்காட்சி நிலையத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பு நம்முடைய தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி நம்முடைய சகோதரர் நம்முடைய மூத்த இந்தியாவுடைய இன்னைக்கு நம்முடைய பெட்ரோலியம் அர்பன் டெவலப்மெண்ட் கடைசி நிகழ்வாக இருந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் என்ன மாற்றம் 10 ஆண்டுகளாக என்ன மாற்றம் அவருடைய துறை சார்ந்து குறிப்பாக பெட்ரோலியம் துறை, குறிப்பாக நம்முடைய அர்பன் டெவலப்மெண்ட் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக பேசும்போது ஒரு 3-4 விஷயங்களை வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. குறிப்பாக அர்பன் நகர்ப்புற வளர்ச்சிக்காக காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டுகள், நாம் 10 ஆண்டுகள் இருவரும் நகர்ப்புறத்திற்காக எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? நம்முடைய ஆட்சியில 11 மடங்கு அதிகமாக 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்திற்காக வளர்ச்சிக்காக நாம் செலவு 11 மடங்கு 10 ஆண்டுகள்ல நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக 11 மடங்கு அதிகமாக நாம் செலவு 18 லட்சம் கோடி ரூபாய் நகர்ப்புறத்தினுடைய வேறு வளர்ச்சிக்கு. இரண்டாவது இன்னொரு முக்கியமான கருத்து சொன்னாங்க, 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்திரா காந்தி அம்மா வேறு வேறு பேர்ல வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் கொண்டு வந்தாங்க. அவர்களால் 10 ஆண்டுகள்ல வெறும் 18 லட்சம் வீடுகள். ஆனா நாம் இன்னைக்கு 10 ஆண்டுகள்ல நம்முடைய PM ஆவாஸ் யோஜனா, பாரத பிரதமருடைய இலவச வீட்டு திட்டத்துல 4 கோடியை தாண்டி வீட்டு ஸ்கேலை பாருங்க. 18 லட்சம் வீட்டுக்கு 4 கோடி. அதே போல ஐயா சொன்னாங்க, குறிப்பாக நம்முடைய பெட்ரோலியம் துறையை பொறுத்தவரை எந்த அளவுக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடாக, பொருளாதார வளர்ச்சி அதனுடைய ஒரு குறியீடாக எனர்ஜி கன்சம்ஷன். இன்னைக்கு உலகத்தில் அதிகமா எனர்ஜி கன்சம்ஷன் பெர் கேபிட்டா நம்முடைய இந்திய நாடு இருக்கு. அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கு. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இருந்த கேஸ் கனெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற கேஸ் கனெக்ஷன் 64% மக்களுக்கு எல்பிஜி இருந்துச்சு, 99.9%. அதே போல கடந்த 2 ஆண்டுகள்ல உலகத்துல பெட்ரோல் விலை, டீசல் விலையை குறைத்த ஒரே ஒரு நாடு நம்முடைய நாடு. எல்லா நாட்டுக்கும் பெட்ரோல் டீசல் அதிகம். அதே நேரத்தில் ஹர்தீப் பூரி அவர்கள் ஐயா அவர்கள் ஒரு கருத்தையும் பதிவு செய்தார். இன்னைக்கு கர்நாடகாவோ மகாராஷ்டிராவோ பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக, ஆனா மற்ற மாநிலத்துல குறைவா இருக்கு. காரணம் 2 முறை நம்முடைய ஆட்சியில நம்ம பெட்ரோல் டீசலுக்கான எக்ஸைஸ் வரி கொடுத்தோம். ஆனா தமிழக அரசு தன்னுடைய 2021 தேர்தல் அறிக்கையில
நாங்கள் பெட்ரோல் டீசலுக்கு 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் என்று சொல்லியும் குறைக்காம இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தமிழகமும் ஒரு மாநிலம். இந்த கருத்தியெல்லாம் ஐயா வச்சாங்க. முக்கியமா சுபநிதியை பற்றி பேசுகிறேன். சாலையோர வியாபாரிகள் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு 10,000 கோடி ரூபாய் சேச்சுரேஷன். எவ்வளவு பேருக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் தேவையா? முதல் 10,000, 20,000, 50,000 இன்னைக்கு இடத்துல சேச்சுரேஷன் ஸ்டேஜ் நம்ம எடுத்தாலும் 10,000 கோடி ரூபாய் அவர்களுக்கு தந்து கொண்டிலிருந்து அவர்கள் தெரிய வருவார்கள். அவருடைய பேச்சு என்ன எப்படி இன்னைக்கு நம்முடைய பெண்களை பொறுத்தவரை உமன் சென்ட்ரிக் டெவலப்மெண்ட் உமன் லெட் டெவலப்மெண்ட், அதாவது பெண்களுக்கான ஒரு ஆட்சியிலிருந்து பெண்கள் நம்முடைய வளர்ச்சியை பெண்கள் என்ன முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. உமன் சென்ட்ரிக் இருந்து உமன் பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்திலிருந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் விரும்பக்கூடிய புதிய இந்தியாவை உருவாக்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம சிறப்பாக எல்லோருமே குறிப்பாக இந்த ஊடகத்தில் பாரதிய ஜனதா